ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு நான் தரப்போகின்றேன். உன் துன்ப நாட்கள் முடிந்துவிட்டன. உன் நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கப் போகிறது. வீணாக வருத்தப்படாதே. உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. உனக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிப்பேன். வருந்தாதே, பொறுமையாக இரு. கர்ம வினைகளை அனுபவித்து வருகிறாய். பல இழப்புக்கள், உறவுகளிடம் அவமரியாதை. நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் நான். உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். அனைவரிடமும் அன்பு காட்டு. இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன் மனதை சமநிலையில் வைத்துக்கொள். மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை எதிர்த்து நில். நிச்சயம் வெற்றி கனியை பெறுவாய். உனக்கு வரும் கஷ்டத்தை, உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராமல் செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே. நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்காக நான் நிச்சயம் துணை இருப்பேன். உன்னை நல்வழியில் கொண்டு செல்வேன். என் வார்த்தையை நம்பு. நான் உன்னோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சற்று பொறுமையாக காத்திரு. அனைத்தும் நான் உனக்கு தருவேன். நீ மனதளவில் நொறுங்கி போய் உள்ளதை நான் அறிவேன். நிச்சயம் உனக்கான காலம் வரும். கலங்காதே என் குழந்தையே. நான் உன்னுள் என்றும் இருப்பேன். இது உனக்கான சுபவாக்கு. இன்றைய நாள் அம்மன் அருளால் நல்ல நாளாக நிறைவடையும். என் அன்பு குழந்தையே, நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்க உன் அம்மா தயாராகிவிட்டேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன். இனி நிம்மதியுடன் வாழப் போகிறாய். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே. அதைவிட பல மடங்கு நன்மையை தரப்போகின்றேன். என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு சந்தோஷத்தை தர மாட்டேனா என்ன? நிச்சயம் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் நான் தருவேன். நான் விக்கிரமாகத்தான் இருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் என் மகளே? என் பாதங்கள் புனிதமானவை. இதோ என் பாதம் உன் வீட்டில் பதிய போகிறது. இனி உனக்கு கவலையே வேண்டாம். என்னை முழுமையாக நம்பு. உன் குறிக்கோளை விரைவில் அடைய வழி செய்வேன். என் பிள்ளையே, நீ கோபப்படுவதோ அவசரப்படுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திரு. உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும். எது உனக்கு கொடுக்கப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என்று புரிந்து கொள். என் குழந்தையே, யார் என்னை மனதார நினைக்கிறார்களோ அவர்களை என் நினைவில் வைத்துக் கொள்வேன். என் மீது அன்போடு அவர்களோடு எப்பொழுதும் துணையாயிருப்பேன். அம்மா, நீங்கள்தான் எல்லாமே என்று என்னை சரணடையும் என் பிள்ளைகளுக்கு நல்லதையே உன் அம்மா நடத்தி கொடுப்பேன். என் குழந்தையே, அம்மா, வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையும் வலிகளையும் தருகின்ற உறவுகளாகத்தான் இருக்கிறார்களே. என் வாழ்க்கையே வலியோடு போராடுவதாக இருக்கிறதே. என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையே என்று வாழ்க்கையே நீ வெறுக்கிறாய். என் பிள்ளையே, உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் மனவேதனையை நொடி பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன். நீரை எண்ணெயாக்க மாற்ற தெரிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற தெரியாதா என்ன? உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். இவர்களோடு வாழ்ந்தால் மட்டும் போதும், அதுவே போதும் என்கிறாய். மகளே, நீ ஆசைப்பட்டபடியே வாழ்க்கை துணையும் வாரிசும் அளிப்பேன்.
சக மனிதர்களைப் போல நீயும் வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய்? உன் ஆசை நியாயமானதுதான் என் மகளே. உன் ஆசையை கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவேன். உன் உறவினர்கள் முன் கௌரவமாக உன்னை வாழ வைப்பேன். இனி எதற்கும் கலங்காதே. உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன். உனக்கான காலம் கனியத்தான் போகிறது. சற்று காத்திரு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகிறாய். இத்தனை நாட்களாக சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப்போய் இருந்தாய். என் மகளே, வாடிப்போன உன் முகம் மலரப் போகிறது. உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிய போகிறது. என் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் இந்த தாய் ஓம் சக்தி வழங்குவாள். நல்லதே நடக்கும் என் குழந்தையே. இனி எதற்கும் கவலை கொள்ளாதே. என்றும் உனக்கு உன் தாய் துணை இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.